இது மகிமை நேரம். ஆண்டவர் மலகட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் ஆண்டவருக்கு மிகவும் உண்மையாய், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவருக்கு மிகவும் உண்மையாய், பயபக்தியாய் வாழ்ந்த ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோபு என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த தேவ மனிதர் தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். யோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாயிருந்தான். யார் இந்த யோபு என்கிற பரிசுத்தவான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒருவன்? அவருக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருக்கிறார்கள். அவருக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது. திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். இதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். கிழக்கத்திய புத்திரரில் எல்லாரை காட்டிலும் யோபு பெரியவர். தெளிவாக சொல்லுது. இதனால் அந்த மனுஷன் கிழக்கத்து புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். வரலாறு சொல்லுகிறது, இவர் கிட்டத்தட்ட அந்த தேசத்தில் இருக்கிற முக்கியமான பிரபு என்று சொல்லி, மன்னருக்கு இணையான ஸ்தானத்தை உடையவர். ஏன்னா இவரே சொல்கிறாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நடந்து போகும் பொழுது பிரபுக்கள் எழுந்திருந்து தன் வாயை பொத்திக் கொள்வார்கள். கிட்டத்தட்ட ஒரு சிற்றரசர் போல இருந்த ஒரு மாபெரும் ஒரு மனிதர். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. இவருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வர ஆரம்பிக்கிறது. இவருடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், உபத்திரங்கள் வர ஆரம்பிக்கிறது. இந்த பரிசுத்தவான் யோபு பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் வரும்போது தன்னுடைய விசுவாசத்தை விடவில்லை. இங்கே சாத்தான் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுகிறார், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவிரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானா பாரும் என்றான். சாத்தான் போய் சொல்றார் ஆண்டவர்கிட்ட, உம்ம கையை நீட்டி அவரை தொடும், அவனுக்கு எல்லாவற்றையும் தொடும், தூஷிக்கானான் பாரும். இதே அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இதே அதிகாரம் இதனுடைய 2ஆம் அதிகாரம், யோபு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்துக்கு நாம் வருவோம் என்று சொன்னார். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் என்னுடைய உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகளில் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. மனைவியை பார்த்து யோபு சொல்றா, ஏன் உயிரோடு இருக்கிறீரு, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நீர் இவ்வளவு பாடுபடுறீர, நீர் நம்பின தேவன் நம்மை கைவிட்டுட்டார, அதனால தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நீர் உயிரோடு இருக்க வேண்டாம், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லி இங்கே யோபுவினுடைய மனைவி யோபுவை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனா அதில் மத்தியிலும் கூட இவர் சொல்றாரு, கர்த்தர் கையிலே நன்மை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ. அந்த விசுவாசத்தை யோபு விடல. ஆண்டவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை யோபு விடல. கர்த்தர் மேல வச்சிருந்த நம்பிக்கை யோபு விடல. அவர் மேல வச்சிருந்த விசுவாசத்தை யோபு விடல. அந்த விசுவாசத்தை உறுதியாக அவன் பிடித்துக் கொண்டான். மனைவியை பார்த்து ஜீவனை விடியா, தேவனை தூஷியா, ஜீவனை விடும், முடியாது, முடியாது. விசுவாசம். இன்னைக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு கூட பிரச்சனை வரும். வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நீங்க சொல்லுவீங்க, நான் ஆராதிச்சு என்னத்துக்கு, ஆண்டவரை தொழுது கொண்டு என்னத்துக்கு, தேவனை தொழுது கொண்டு என்னத்துக்கு, கர்த்தரை தொழுது கொண்டு என்னத்துக்கு சொல்லுவீங்க. யோபு அப்படி சொல்லலையே. யோபுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் எண்ணி முடியாது. குமாரர் எல்லாம் போயிட்டாங்க, குமாரத்தி போயிட்டாங்க, சொத்து சுகம் செல்வம் எல்லாம் போயிற்று. அவருடைய உடம்பு முழுது பருக்கள். ஒரு சாம்பல் எடுத்து சாம்பலில் உட்கார்ந்து ஓட்ட வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு மிக மோசமான சூழ்நிலைக்குள்ளாக யோபு போய்விட்டார். பாருங்க, அந்த நேரம் நீ விசுவாசத்தை விடல. நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்க விசுவாசம் எப்படி இருக்கு? உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் உங்களை எள்ளி நகையாடலாம். உங்க உறவினர்கள் உங்களுக்கு எதிராக வரலாம். செய்யாத ஒன்றை செய்ததாக உங்க உறவினர்கள் சொல்லலாம்.
செய்யாத தப்பை செய்ததாக சொல்லலாம். ஏன் உங்கள் மனைவி கூட உங்களை பார்த்து சொல்லலாம், உங்கள் கணவர் கூட உங்களை பார்த்து சொல்லலாம். நீங்கள் நான் செய்யலைன்னு சொன்னால் கூட இல்லை நீங்கள் செய்திருப்பீங்க அப்படின்னு உங்கள் மனைவி கூட உங்களை பார்த்து சொல்லலாம், உங்கள் கணவன் கூட உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் உங்கள் மனைவி உங்களை பார்த்து நீங்கள் ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்தீங்களே, ஏன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை, இல்லை செய்யாதவன செய்ததாக சொல்லி உங்களை காயப்படுத்தலாம். சிலர் உங்களை காயப்படுத்தலாம், நீங்கள் செய்யாததை செய்ததாக சொல்லி உங்களை காயப்படுத்தலாம். ஆனால் அவங்க காயப்படுத்தினாலும் அந்த சூழ்நிலை உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. பிள்ளைங்க உங்களை பார்த்து சொல்லலாம், ஏயா உயிரோடு இருக்கிறீர் சாகும். மனைவி சொல்லலாம், ஏயா உயிரோடு இருக்கிறீர் சாகும் சொல்லலாம். அந்த சூழ்நிலையில் கூட விசுவாசத்தை விடக்கூடாது. மனைவி சொல்லலாம், நீங்க செய்தது தவறு இல்லைன்னு, தவறு செய்யலன்னு சொன்னா கூட செய்தது தவறு, செய்யாத தவிர செய்ததாக மனைவி உங்கள் மீது குற்றம் சாட்டினால் கூட, அல்ல கணவன் உங்கள் மேல் குற்றம் சாட்டினால் கூட, பிள்ளைகள் குற்றம் சாட்டினால் கூட நீங்க தவறு செய்யாவிட்டால் அதனால சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, அதனால நீங்கள் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசத்தை விட்டு விலகி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மேல ஒருத்தர் குற்றம் சாட்டுறாரா, செய்யாத தவிர செய்ததாக சொல்லி தாட்டுறாங்களா, பயப்படாதீங்க. இந்த யோபு அதை குறித்து பயப்படவே இல்லை, கவலைப்படலை. மனைவியா நீ பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசிக்கிட்டே போ அப்படின்னு விட்டுட்ட. கடைசி நடந்தது, யோபுவின் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார், அதிகமாய் ஆசீர்வதித்தார். ஏன் யோபுக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனை? யோபு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சின நிந்தை எனக்கு வந்தது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபு என்ன செய்வாரு? யோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், விருந்து செய்கிற அனைவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அனைத்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலையில் எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்கன தகன பலியும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு நாட்களில் செய்து வருவான். இப்படி யோபு பயந்து பயந்து பாவம் செஞ்சிருப்பாங்களோ, தேவனை தூஷிச்சிருப்பாங்களோ என்கிற பயத்தின் அனுபவம் யோபுக்குள்ளே இருந்ததுனால பிசாசு ஈஸியா அவனை தேவனிடத்திலே வஞ்சி அவனை சோதிக்கும்படி அனுமதி வாங்குவதற்கு எளிதாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயம் வரக்கூடாது. உங்களே யாராவது பயப்படுத்துறாங்களா? பயப்படாதீங்க. என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட ஆண்டவர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில போராட்டம் வருதா, மனசு உடைஞ்சு போகிற அளவுக்கு, மனசு நொறுங்கி போகிற அளவிற்கு உங்க வாழ்க்கையில போராட்டம் வருதா? என் வாழ்க்கையில் வந்திருக்குங்க. மனசு நொறுங்கி போகிற அளவுக்கு, மனசு உடைந்து போகிற அளவிற்கு, செய்யாததை செய்ததாக சொல்லும் போது மனதில் நொறுங்கி போகிற அளவுக்கு என் வாழ்க்கையில போராட்டம், நெருக்கங்கள் வந்திருக்கிறது. ஆனாலும் அதை குறித்து நான் பயப்படலை, அதை குறித்து நான் கவலைப்படவும் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். உங்க வாழ்க்கையிலும் பிரச்சனை வரலாம், மனசு நொறுங்கி போகிற அளவுக்கு நொறுங்கி போன அனுபவத்தில் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு விட இருக்கிறார். யோபுவை உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, யோபுவுக்கு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வதித்தாண்டவர், இழந்து போனது இரட்டிப்பாய் கொடுத்தாண்டவர். எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அதிசயங்களும் அடையாளங்கள் செய்து தம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். மகிமை